முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இன்றும் தமிழ்நாட்டிற்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டை செப்பனிட்ட வல்லுனர். அவருடைய திட்டங்கள் ஒன்றொன்றும் இன்று பேசப்படுகின்றன. பெருந்தலைவர் காமராஜருடைய பணிகள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறைக்க முடியாதோ மறக்க முடியாதோ அப்படி முத்தமிழறிஞர் கலைஞருடைய அர்ப்பணிப்பும் பணியும் அவருடைய ஓய்வில்லாத உழைப்பும் தமிழ்நாட்டு மக்கள் மண்ணில் வாழ்கின்ற வரை, மக்கள் மண்ணில் இருக்கின்ற வரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய தியாகமும் யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்று 103வது பிறந்த நாள். எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது. ட்விட்டர் மூலமாக, எக்ஸ் தளத்தின் மூலமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அதனுடைய தலைவராகிய நான் இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மலரஞ்சலி, புகழஞ்சலி செலுத்துகிறோம். சார், இந்தியா கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருச்சா சார்? அது எங்க அகில இந்திய தலைமை அதை பத்தி முடிவு செய்யும். நேற்று கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. இன்னும் திமுக இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு நேற்றுக்கு விமான நிலையத்தில். இப்படிதான் செய்திகள் படித்தேன். ஓகே. ஆனா இப்போ கூட்டணியாக ஒரு கட்சியில இணைஞ்சிருக்கிறீங்க, அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கீங்க. அப்பொழுதே தேர்தலை சந்திக்கப்படும் சொன்ன பிறகு தமிழகத்தில் ஒரு கூட்டணி, இந்திய அளவில் ஒரு கூட்டணியா சார்? அது எங்க அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு ராஜ்யசபா தேர்தல் காங்கிரஸ் கட்சி தெரியல. அது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு, அவர் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ராஜ்யசபா சீட்டு கேட்கிறோமா? கேட்கிறாங்க சார். நேற்று வைகோ அவர்கள் தெரிவிக்கிறது, நாங்க இன்னும் காங்கிரஸ் மாதிரி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம போகல அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சி நன்றி கூட தெரிவிக்காம போனாங்க. அந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் காங்கிரஸ் கட்சி. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சந்திச்சீங்களா சார்? அதனால் அது எங்கேயும் வெளிப்படுத்தலையே சார்? இல்ல, நான் சந்திச்சு பத்திரிகைல வந்துச்சு, வெளிப்படுத்தாம இல்லையே. கலைஞர் டிவியில வந்துச்சு, முரசலியில வந்துச்சு. நான் சந்திச்சு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். அவருடைய பணிகள், அவருடைய கட்சிக்காரர்கள் என்னுடைய தொகுதியில உழைத்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தேன். கூட்டணி மாற போறோங்கிறது அப்பொழுது குறிப்பிட்டீங்களா சார்? அப்பவே இல்ல, அப்ப பெருசா ஒன்னும் தெரியாது அவர்கிட்ட. அதை பத்தி அப்போ ஒரு டிஸ்கஷன் என்கிட்ட இல்ல. அப்புறம் பாத்தீங்களான்னு. அதுக்கப்புறம் என்னுடைய மகள் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க பார்த்தேன். ஏங்க, உறவு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்ப கூட எல்லா பத்திரிகையாளரும் என்ன, நீங்க கலைஞருடைய நினைவுக்கு போறீங்களாமா? என்ன இது? எப்ப இந்த நாட்டுல தர்மம் இருக்கா? நியாயம் இருக்கா? எங்க போச்சு நம்ம தமிழருடைய கலை, பண்பாடு, இலக்கியம், இலக்கணம்லாம்? இது எப்படி ஒரு கேள்வி? முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய 103வது பிறந்தநாள் விழாவுக்கு நான் மலரஞ்சலி செலுத்துறேன், புகழஞ்சலி செலுத்துறேன்னா இது ஒரு கேள்வியாது? காலமுள்ளா என்னுடைய உயிர் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய சமாதிற்கு, அவருடைய மெமோரியலுக்கு, நினைவு ஆலயத்திற்கு நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். அதை யாரும் என்ன தடுக்க முடியாது. எப்படி பெருந்தலைவர் காமராஜருக்கு போறோமோ, சிங்காரவேலவருக்கு போறோமோ, அயோத்திதாசருக்கு போறோமோ, எல்லா தலைவர்களுக்கும் போற மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு இல்லத்திற்கும் நினைவேந்தல் செலுத்த வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி மீது பல புகார்கள் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல எதிர்க்கட்சி தலைவரும் தொடர்ந்து அறிக்கை கொடுக்கிறாரு. சட்ட ஒழுங்கு சரியா பாதுகாக்கப்படல அப்படிங்கறத நான் கூட தான் சொல்லியிருக்கேன். இந்த கோயம்பேடுடைய நிகழ்வு கண்டிக்கத்தக்கது, பதற்றம் அடைய வைக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இப்ப நாம பிறர் எல்லாரையும் கை காட்டணும் இல்லையா? இப்ப நாம அதை செய்யணும்ல, அந்த இடத்துல தானே இருக்கோம். அது ரொம்ப வெளிப்படையா தான் சொல்லியிருக்கேன். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுடைய பிரச்சனை எடுக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி. அது யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தானே. முதல்வர் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் நேரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல துரித நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்படிப்பட்ட குற்றங்கள் இனிவரும் காலங்கள் நடக்கக்கூடாது. நடந்ததற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாழ்த்துக்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். நான் 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய கண்டனத்தையே பதிவு செய்திருக்கேன். கோயம்பேடு சம்பவம் இன்னும் பதறுகிறது. ஒரு பெண்ணை கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள்.
இன்னொரு பெண் உயிர் ஊசலாட்டத்துடன் இன்று அதிகாலை இறந்திருக்கிறார். 2 பெண் பிள்ளைகள். நாமெல்லாம் வீட்டில் பெண் பிள்ளைகள் வச்சிருக்கோம். நம்முடைய சகோதரிகள், குழந்தைகள் எல்லோரும் சுதந்திரமாக நட வேண்டும். இப்ப வெளியில போனா உயிரோடு வருவோமா என்ற நிலை இருக்கக்கூடாது. சுதந்திரமாக நாங்கள் செல்வோம், வீடு திரும்புவோம். அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். திருச்சியில முதலமைச்சர் பேசும்பொழுது இன்னும் அந்த பிரச்சார பாணியிலே பேசுறாரு. முதலமைச்சருக்கான ஒரு பக்குவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? அதை அப்படி பாக்குறீங்களா? இல்ல சரியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி, அவருடைய பாணியில் அவர் பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில மட்டும்தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புல தான் அக்கறை செலுத்தணும். அரசியல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை முல்லை பெரியாரை பத்தி நம்ம பேசணும். காவேரியில மேகதாதுல அணை கட்டாம தடுக்கிறத பத்தி பேசணும். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி பேசணும். மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசணும். இதுல தான் கவனம் செலுத்தணும்னு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். நிலைத்தன்மை இல்லாம இருக்கு. ஏன்னா கொள்கை ரீதியான அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், இந்த திட்டத்தில் சேருவதாக இருக்கட்டும், பிஎம்சி திட்டத்தில் சேருவதாக இருக்கட்டும், தொடர்ந்து கொள்கை ரீதியான முடிவுகள்ல தடுமாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நீட் தேர்வா இருக்கட்டும். இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது. RSS ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இருக்காதுன்னு பலமுறை சொல்லிட்டோம். அவங்க இண்டிபெண்டா இயங்கணும். அவங்க இண்டிபெண்டா இயங்குறது தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரவு கொடுத்திருக்கோம். அப்படி RSS ஐடியாலஜி, பிஜேபி ஐடியாலஜி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னா காங்கிரஸ் எப்படி அவங்களுக்கு உறுதுணையா இருக்க முடியும்? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, அது ஸ்கிரீனிங் கமிட்டி டெல்லியில இருந்து முன்னாள் துணை முதலமைச்சர் சிங்தியோ தலைமையில் 5 பேர் சீனியர் வந்திருக்காங்க. அவங்க தான் ஸ்கிரீனிங் கமிட்டி ஸ்கிரீன் பண்றாங்க ஒரு வேட்பாளரா. அதுக்கப்புறம் CEC சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி அவங்க அதை சீர்தூக்கி பார்க்கறாங்க ஒரு வேட்பாளரையும். கேட்க வேண்டிய கேள்வி அங்க. நான் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரா என்னால எதுவுமே தனிப்பட்ட முறையில தீர்மானிக்க முடியாது. இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியில் இருக்காருன்னா தனிப்பட்ட முறையில் அவர் எல்லாரும் தீர்மானிக்க முடியுமா? அவருக்கு மேல எத்தனை அடுக்கு இருக்கு? அதே மாதிரி எங்க கட்சியிலையும் பல அடுக்குகள் இருக்கின்றன. ஸ்கிரீனிங் PEC இருக்கு, பிரதேச எலெக்ஷன் கமிட்டி இருக்கு, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கு, அப்புறம் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி இருக்கு. எல்லோரும் சீர்தூக்கி பார்த்து இந்த வேட்பாளர் சரியானவரா, இவர் வெற்றி பெறுவாரா, இவருக்கு தகுதி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஒரு செல்வ பெருந்தகை முடிவு பண்ணவே முடியாது. ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை யாரா இருந்தாலும் முடிவு பண்ணவே முடியாது. ஜோதிமணி அவர்களுக்கு என்ன பேருனா, நீங்க வேட்பாளர் அறிவிப்புக்கு முந்தின தினமும் இந்த மாதிரியான ஒரு இல்ல, அதாவது அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் காங்கிரஸ் கமிட்டியில் நிறைய இருக்கா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. எல்லோருக்கும் இப்ப எனக்கு கூட சில எதிர்பார்ப்பு இருந்தது. என்னால அதை ஃபில்ஃபில் பண்ண முடியல. அதுக்காக நான் கட்சியை குற்றம் சொல்ல முடியாது, பொதுவெளியில பேச முடியாது. நான் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனா தான் எங்க பேசணுமோ அங்கதான் பேசுவேன். அதனால அவங்களுக்கு கருத்துரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்குன்னுட்டு பேசுறாங்க. அதை பத்தி நான் பெருசா கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்தவரை எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்க அதை செய்வோம். எதுங்க எப்போ வச்சுட்டேங்க? முதல்ல அவருக்கு தாங்க வச்சேன். என்ன நீங்க ஏங்க நான் திருப்பி சொல்றேன், அரசியல் என்பது வேறு, தனிப்பட்ட உறவு என்பது வேறு. ஏன்னா கடந்த 5 வருஷமா தலைவருடைய கலைஞருடைய நினைவாலயத்துக்கு வந்தாலும் நிறைய பேர் இன்னைக்கு டிசப்பியர் ஆயிருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் காலமுள்ளா வருவேன். அவருடைய கலைஞருடைய தியாகங்களை, கலைஞருடைய அர்ப்பணிப்புகளை மனிதர்கள் உயிருள்ளவரை இந்த மண்ணில் யாரும் மறக்க முடியாது. என்னுடைய உயிருள்ளவரை நான் வருவேன். காங்கிரஸ் கமிட்டிக்கு நல்லதா சார்? பாருங்க, நமக்கு ஒரு ஃபோரம் இருக்கு, டெக்கோரம் இருக்கு. அதோட லிமிட்டோட நடத்தினா எல்லாருக்கும் நல்லது. இது கட்சியை தான் பின்னடைவு செய்யும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவும் கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றதுனாலதான் தாவேகாவுக்கு டெல்லியில இருந்து பாஜக ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். சோனியா, ராகுல் பார்க்கல. இதெல்லாம் ஒரு பின்புலத்தில் பேச. சரி, அதை பத்தி இன்னொரு நாளைக்கு. இது இவர் தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். அவரை நினைவு கூறுகிறோம். இந்த நினைவு கூற இடத்துல அரசியல் வேண்டாம் நினைக்கிறேன். நன்றி. நிறைவு கேள்வியா, ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டால் அது பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு பரிந்துரை செய்ய வாய்ப்பு இருக்கா? அப்படி பேசப்படுகிறது. இது வரைக்கும் என்கிட்ட அதை பத்தி பேசல. அகில இந்திய தலைமை யாராவது கருத்து கேட்டா என்னுடைய கருத்தை சொல்ல. நன்றி. தேங்க்யூ.